يا معاشر المسلمين رحمكم الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله صلى الله عليه وسلم. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أمسك والإمام يخطب فقد لغوا فاستمعوا وأنصتوا رحمكم الله. மகத்தான ஜும்மாவுடைய அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, தன் பக்கத்து சகோதரரை பார்த்து பேசாத வாய்மொழியை கூறினாலும் ஜும்மாவுடைய பலன்களை இழந்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் புகாரி முஸ்லிம் கணக்குகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தற்போது கூடிய ஜும்மாவை காலத்தால் கேட்பதற்கு எல்லாம் அல்லாஹ் மனதில் விஷயமாக ஆமீன் ஆமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة. حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا وسندنا وحبيبنا وشفيعنا محمد المصطفى صلى الله عليه وآله وسلم. وبعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. صدق الله العلي العظيم. முழு காலத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்லநாயன் அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முழு மனித சமுதாயத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றவர்
வல்லவன் அல்லாஹ் அவனது திருமறை மூலமாக எவைகளை நமக்கு எடுத்து நடக்கும்படி ஏகி இருக்கின்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையின் மூலமாக எதையெல்லாம் நமக்கு எடுத்து நடக்கும்படி ஏகி இருக்கின்றானோ அவ்வனைத்தை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படி, எவைகளை விட்டு நம்மை நெருங்க வேண்டாம் தடுத்து எச்சரித்து குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை மூலமாக செய்ய வேண்டாம் என்று எவைகளை எச்சரித்தார்களோ தடுத்தார்களோ அவ்வனைத்தை முற்று முழுதாக விட்டு விடுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் ஒரு நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஐனமா குன்தும், எங்கிருந்த போதிலும், ஹைசுமா குன்தும், எவ்வாறு இருந்த போதிலும். ஒரு மனிதனுடைய வெற்றியும் விமோசனமும் அல்லாஹ்வை பயப்படுவது என்று வேதத்திலும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பயம் மாத்திரம்தான் ஒருவனை சீரான வழியிலும் நேரான வழியிலும் கோணல் இல்லாத வழியிலும் அவனை இட்டுச் செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சங்கையான ஒரு மாதம், புனித ஒரு மாதத்தை நாம் கடந்து இன்றோடு இரு வாரங்கள் ஆகிவிட்டன. ஒரு மாத காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அளவில்லாமல் நன்மைகளை செய்தோம், அளவில்லாமல் காலத்துகளை செய்ய ஆசைப்பட்டோம், செய்தோம். எண்ணற்ற வணக்கங்கள், இரவு தொழுகைகள், பகல் நேரத்திலே பசித்திருந்து தனது ஆசைகளை கட்டுப்படுத்தி நாவை பேணி பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலேயும் நாம் நோம்பு பிடிச்சு ரப்பு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினோம். ஒரு மாத காலம் அல்லாஹ் இந்த ரமதானை ஏன் எமக்கு தந்தார். ஆனால் நம்மில் சிலர் ரமதானுடைய மாத்திரம் அமலுக்குரிய மாதமாக மாற்றிவிட்டார்கள். ரமதான் முடிந்து ஷவ்வால்ல குறைய கண்டா பசலிக்கு ஆக்களே இல்லை. மஸ்ஜிதுக்கு இவ்வளவு பேர் இருந்தாங்களான்னு, இந்த மஹல்லாவுக்கு இவ்வளவு பேர் இருந்தாங்களான்னு ரமதானுடைய முறை ஏற்பட்டவுடன் தெரிந்துவிடும். ஷவ்வால்ல குறைய கண்டவோட எல்லாமே ஊர் விட்டு போயிட்டாங்களான சந்தேகம் வந்துடும். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரப்பு அல்லாஹ் ரமதானில் மாத்திரம் அல்ல, ஒரு மாதத்துக்கான ரப்பு அல்ல, முழு மாதங்களிலும் ரப்பு இருக்கிறார். வருடம் முழுக்க ரப்பு இருக்கிறார். வருடம் முழுக்க ரப்பு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் எங்களுடைய நிலைமைகளை ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் காலையிலும் மாலையிலும் இரு நேரங்களில் இருக்கின்றன. சுபஹுடைய நேரம், அஸருடைய நேரம். இந்த இரண்டு நேரங்களிலேயும் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள், அடியார்களுடைய நிலைமையை கவனிக்கிறார்கள், பிறகு அல்லாஹ்விடம் அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கவனிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை நாம் கடந்து வந்துட்டோம். ரமதான் எங்களுக்கு என்ன படிச்சு தந்துச்சு? ரமதானில் நாம எடுத்துக்கொண்டோம். இந்த ரமதான்ல நாம என்னென்ன வேலைகளை செய்தோம்? அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதான் முழுக்க நோக்கிட்டு பெருநாளுடைய நாள் விலை கண்டது மனதில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கின்றதே. ஒரு மாத காலம் என்னுடைய ஆசையை நான் கட்டுப்படுத்தி இருந்தேன். எனக்கு ஆகுமானதை நான் விட்டு இருந்தேன். பெருநாளுடைய நாளிலே நான் சந்தோஷப்பட்டேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ரமதானாக ஆக்கினோம் வேண்டாம். ரமதான்ல எப்படி நம்முடைய தேவைகளில் இருந்தும் அதை நாம் கட்டுப்படுத்திக் கொண்டு ரப்புக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நமது வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ, அதே போன்று ஏனைய மாதங்களிலேயும் ஏனைய வருடங்களிலேயும் வாழ்நாள் முழுவதும் நாம் இருந்தால் நம்முடைய மௌத்துடைய நாள் பெருநாள். நாம் மௌத்தாகும் அந்த நாள் பெருநாளாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய மேலானவர்களே, பெருநாளிலே எப்படி நமது உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வருமோ, நமது உள்ளத்திலே எப்படி ஒரு சந்தோஷமான தினம் ஏற்படுமோ, நம்முடைய மௌத்துடைய நாளும்
நான் சந்தோஷமான நாளாக மாற வேண்டும். நாம் ரப்ப சந்திக்கணும். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்ட நிலைமையில நாம் ரப்ப சந்திக்கணும். நான் அல்லாஹ் கிட்ட போற நேரத்தில் எனக்கு பின்னாலே ஒரு விஷயத்தை பற்றி கவலை வரக்கூடாது. அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் கவலை வரக்கூடாது. சந்தோஷமாக சிரிச்ச நிலைமையில எங்களுடைய மூத்து வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மூத்த பாராட்டுவானா. அன்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மௌத்துடைய நேரம் எங்களுடைய மௌத்து வர வேண்டும். நாம சிரிச்சு கொண்டு போகணும். எங்களை மௌத்து வரணும். ரப்பு அல்லாஹ் நம்மை எதில் பொருத்திக் கொண்டானோ அந்த நிலைமையில எங்களை மௌத்து வர வேண்டும். அந்த மௌத்து வேணும் என்றால் அந்த மௌத்து வரதுக்கு ஆசைப்படுறோம். ஆனா நாம செய்த செயல், அன்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, யோசிப்போம், கவலைப்படுவோம், கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கொள்வோம். ஒரு வயதை நாம கடந்து வந்துட்டோம். 20 வயது, 10, 25, 30, 40, 50 என்று நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டு போய்விட்டோம். பல விடயங்களை நாம் பார்த்து விட்டோம். நமது உடம்பிலே பல பிரச்சனைகளை நாம் கண்டு விட்டோம். பயப்படுவோம், சிந்திப்போம், யோசிப்போம். ரப்ப அல்லாஹ் கிட்ட நாம போகக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துவோம். ரமதான் நம்முடைய மாற்றத்துக்கான வந்த மாதம். யார் ரமதான்ல ஒரு மனிதன் அவனுடைய முக்கியமான நஃப்ஸை கட்டுப்படுத்துறான், அவனோட கல்வி. அதே போல நாம் பாதுகாப்போம், எங்களுடைய செயல்களை நாம் பாதுகாப்போம். ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகான கிதாபில் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல 3 பகுதிகள் இருக்கின்றன. அந்த 3 பகுதிகளும் சீராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுக்க சீராக மாறிவிடும். தம்பீஹுல் காஃபிலிய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய உடம்புல பகுதிகளை 3ஆக பிரிக்கலாம். அந்த 3 தான் அந்த மனிதனையே முடிவு பண்ணுகின்றது. முதலாவது கல், அவனுடைய உள்ளம். இரண்டாவது லிசான், அவனுடைய நாக்கு. மூன்றாவது அல் ஜவாரி, அவனுடைய செயல்கள், பழக்க வழக்கங்கள். இந்த 3ம் யாருடைய இந்த 3 உறுப்புகளும் 3 செயல்களும் சீராக மாறுமோ அவர் ஒரு பூர்த்தியான மனிதனாக மாறிவிடுவார். ரமதான் எங்களுக்கு இதை தான் கற்பிச்சு தந்துச்சு. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முதலாவது உள்ளத்தை சீராக்குவோம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம். எங்களோட உள்ளத்தை நாம பரிசுத்தப்படுத்தாம, எங்களோட கல்வை நாம சுத்தப்படுத்தாம, அன்புக்குரிய ரப்பு கிட்ட போத நாம பயந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் அவனோட குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஒரு நாள் இருக்குது, யௌம் லா யன்ஃபா மால் வலா பனூன். இன்னைக்கு நாம பெருநடிக்கிறது 2 தான். ஒன்று அவருடைய சர்வத், அவருடைய பணம், அவருடைய செல்வாக்கு. அடுத்து அவருடைய ஆண் பிள்ளைகள். ஒருவர் பெரிதாகி அவருக்கு ஆண் பிள்ளைகள், அவர்கள் சம்பாதிச்சு பெரிய நிலைமைகளுக்கு வந்தா அவர் சொல்வார், நான் இவ்வளவு பிள்ளைகளை பெற்று கொண்டிருக்கிறேன், இவ்வளவு ஆண்ட பிள்ளைகள், இவ்வளவு ஆக்கள் அடக்கிக்கிறார், இவ்வளவு செல்வம் இறக்கிக்கிறது. அல்லாஹ் சொல்ற ஒரு நாள் வரும், யௌம லா யன்ஃபஅ மாலு வலா பனூன். ஒரு மனிதனுடைய சொத்து, செல்வம் ஒன்றுமே பயனளிக்காது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கிட்ட வரும் பொழுது கல்புன் சலீம், பரிசுத்தமான உள்ளத்தோடு வாங்குகிறார். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களோட மௌத்தாவுடைய நேரம் எங்களோட கல்பு சுத்தமாக இருக்கும். நாம மௌத்தாவுடைய நேரத்தில் எங்களோட கல்பு ரப்பு மாத்திரம் தான் இருக்கணும். நாம் மௌத்தாவுடைய நேரத்தில் எங்க உள்ளத்துல நயவஞ்சகம் தரம் இருக்கக்கூடாது. நாம் மௌத்தாவுடைய நேரத்தில் எங்க உள்ளத்துல இன்னொருத்தனை பத்தி கெட்ட எண்ணமே இருக்கக்கூடாது. நாம் மௌத்தாவுடைய நேரத்தில் எங்க உள்ளத்துல இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மாத்திரம் தான் இருக்கும். அன்புக்குரிய மேலாளர்களே, ஆனா மௌத்து எப்போ வரும் யாருக்குமே தெரியாது. ஆமையினால வாழ்க்கையில முழு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உள்ளத்தை சுத்தமாக்கி கொண்டே இருப்போம். இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒன்றை பத்தி அல்லாஹ் சொல்ல போறான், அல்லாஹ் சத்தியம் விட்டு தான் சொல்லுவான். குர்ஆனை போங்கல பாருங்க,
குர்ஆன் ரமதானுக்கு மாத்திரம் அல்ல. அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க மிச்சம் பேர் ரமதானுக்கு மாத்திரம் குர்ஆன் ஆக்கிட்டோம். ரமதானுக்கு மாத்திரம் குர்ஆன் ஆக்கிட்டோம். ரமதான் மாத்திரம் குர்ஆன் அல்ல, குர்ஆன் எல்லா காலங்களிலும் இருக்கு. குர்ஆனை நாம சிந்திப்போம். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம சொல்ற சூரத்து ஷம்ஸ் என் சூரா அல்லாஹ் சொல்றான் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் அது உதிக்கும் பொழுது, அது பகல் பொழுதும் போது, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் அது வெளியாகும் பொழுது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1 2 3 10 விடயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸி வமா ஸவ்வாஹா, பூமி அதன் செவ்வியாக்கின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு உள்ளங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷம்ஸ் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூரால அல்லாஹ் 10 விடயங்களின் சத்தியம் பண்ணிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தனது நஃப்ஸை சுத்தமாக்கிக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை சுத்தமாக்கினால் மாத்திரம்தான் அல்லாஹ்வின் வெற்றியாளர்களாக போக முடியும். நாம உள்ளத்தை சுத்தமாக்குவோம். உள்ளத்துல பலவிதமான நோய்கள் இருக்குது. அம்ராதுல் குலூப் என்ற ஒரு கிதாபை ஒரு இமாம் எழுதியிருக்கிறார், உள்ளத்தின் நோய்கள். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பொறாமை, அடுத்தவர்களுக்கு பொறாமைப்படுறது இருக்கின்றதே, அவருக்கு அல்லாஹ் முதலாவது கொடுக்கக்கூடிய அஸாப் என்ன தெரியுமா? உகூபத் என்ன தெரியுமா? தண்டனை. உள்ளத்துல ஒரு விதமான சஞ்சலத்தால் ஏற்படுத்திடுவார், ஒரு விதமான யோசனை, அவர் யோசிச்சு கொண்டே இருப்பார். பொறாமா என்ன சொல்றேன், அல்லாஹ் அவருக்கு அழுந்ததை கொடுத்தார், அல்லாஹ் எனக்கு அழுந்ததை தந்தார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அது மாதிரி இன்னொன்றுதான் அநியாயம். அநியாயம் என்று நான் நினைக்க போகல, நான் அநியாயம் என்றே நினைக்கிறேன். அநியாயம் இருக்கிற மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு கொடூரமான தெரியுமா? ஹதீஸே குத்ஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாத் இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அடியார்களே, நான் என்னின் மீது அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹ் அவனுக்கே ஹராமாக்கின ஒன்று. ரப்பு அல்லாஹ்க்கு எதையும் செய்யணும். ஏன்? அவன் தான் எங்களை படைத்தான், அவனுக்கு தான் நாம் அனைவரும் சொந்தமானவர்கள். படைத்தவன் அவன் தான், எல்லாமே அவன் தான் தந்தான், எங்களை உருவாக்கினதும் அவன் தான், எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். அவன் தான் அனைத்தையும் நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடியவன். அவன் கையில தான் முழு சமம் இருக்கிறது, முழு சக்தியும் அவன் கையில. அவன் ஒரு நரம்பு எழுந்துட்ட நாம இல்ல, அவன் எங்களை எழுப்பாட்டலாம், நாம எழுப்பே இல்ல. காலையில இருந்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு நரம்பு அப்செட்டாவின மேலான சத்துக்களை ஒன்றுமே நடக்க போறது இல்லை, எல்லாம் அவன் கையில இருக்குது. ஆனா ரப்பு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் என்று சொல்றத நான் எனக்கே ஹராமாக்கிட்டேன். ஃபலா தபாலு, நீங்க ஒருவருக்கு ஒரு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தம்பியுடைய சகோதரர்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு அதிகமான ஆட்களுடைய அநியாயம் நிகழ்ந்ததே ஈகோ ப்ராப்ளம். அவர்களுடைய ஈகோவால் அவருக்கு தேவையே இல்லை, அவருக்கு அது தேவையே படாது. இருந்தாலும் நானே விட்டு கொடுக்கணும். அன்புக்குரிய விட்டு கொடுங்க, தரக்கலில்ல அல்லாஹ் கைரம் மீன், அல்லாஹ்வுக்காக விடுறீங்களா, அதை விட அல்லாஹ் சிறந்த ஒன்றை தருவான். குடும்பத்துள் இருக்கையா, இன்னொரு கிட்டையா, ஈகோவை விட்டு கொடுங்க. இதுக்கு அதிகமான அநியாயங்கள் நடக்குது ஒருவருடைய ஈகோ ப்ராப்ளமா. அன்புக்குரிய மேலான பெரியவர்களை, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டா அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான், அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் தருவான். அநியாயத்தை நாம பாதுகாத்துக் கொள்வோம். நாம செஞ்சிட்டோம் என்றால், அன்புக்குரிய மேலான பெரியவர்களை, சகோதரர்களே, ஒருவர் அவருக்கு சல்லி கிடைக்கும் போதெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனார், எந்த ரமலானிலும் உம்ரா போனார், எல்லா நல்ல காரியங்களையும் அவர் செஞ்சு கொண்டே இருந்தார், எந்த ஒன்றிலையும் குறைவிடல. ஆனா அடுத்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய
அனுமதி கேட்கல. இந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது அன்புக்குரிய மேலான பெரியவர்கள் சகோதரர்களே, ஜாருடைய விஷயத்தில், அதாவது அக்கம் பக்கத்துடைய விஷயத்துல வருது, ஒரு மனிதர் அடுத்த வீட்டுக்கு காற்று வரவிடாம தடை பண்ணி அவர் கட்டிட்டார் என்றாலும் அவர் அநியாயம் செஞ்சிட்டார். காற்று வரவிடாம வென்டிலேஷன் கொடுக்காம அவர் கட்டிக்கொண்டே போயிட்டார். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு இடம் அது அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருந்தாலும் அது நமதல்ல. அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரோட்ல கொஞ்சம் இடத்தை பிடிச்சு அவர் வீட்டை கட்டிட்டார், அடுத்தவங்க இதை கட்டிட்டாரு. இல்ல எத்தனையோ வருடம் ஒரு வீட்டில் இருந்துட்டா உலகத்துடைய கணக்கை வச்சு லோப வச்சு அவருக்கு அந்த கூட சொந்தமாக்கலாம். ரப்ப அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய மேலானவர்களை சகோதரர்கள், இவர் செஞ்சு எடுத்துட்டார் பல விதமான அமல், மௌத் வர காட்டியும் லட்சக்கணக்கான சதகாக்கள் கொடுத்திருக்கிறார். அவருடைய பட்டோலைய மலக்குமார்களுக்கு தூக்குறதுக்கு மிகவும் பாரமாக இருக்கும். நாளைக்கு மறுமை நாள்ல அவர் சந்தோஷமாக நிற்பார். யுக்தா யௌமல் கியாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியாயமான மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுடைய அதிபதி அவன். அவனுக்கு அநியாயத்தை ஹராமாக்கினவன். அவன் விஷயத்தை எதுவா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டு நான் அதை நான் பார்த்துக் கொள்வேன். நீங்க உங்க எந்த விஷயத்தை ஏதாவது குறைபாடா அப்ப அல்லாஹ் சொல்றான், அதை அவன் அல்லாஹ் இரக்கத்தால் அவனுடைய ரஹ்மத்தால் அல்லாஹ் அதை பூர்த்தி செய்வான். அடியார்கள் நீங்க அநியாயத்தை ஏதாவது செஞ்சிட்டீங்கடா அல்லாஹ் சொல்றான், அதற்கு நான் பொறுப்பல்ல. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, பொறுமை நாளில் அடியார் வருவான் பல மாதிரி அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃப்லிஸ் யார் தெரியுமா? பார்க்கிறோம் பேங்க்ரப்ட் யார் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல பிசினஸ்ல சல்லியை போட்டு போட்டு கடைசியில ஒன்றும் இல்லாம நடுரோட்ல நிக்கிறவங்க அல்ல உண்மையான பேங்க்ரப்ட் பண்றவங்க. அவங்க அல்ல, எல்லாத்தையும் கொடுத்து நிக்கிறவங்க அவங்க அல்ல, ரோட்ல வந்தவங்க அவங்க அல்ல. நாளைக்கு மறுமை நாள்ல இவர்கிட்ட அமல் அப்படி நிறைய எல்லாம் அமலும் செஞ்சுட்டாரு, இவர்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் ஒரே ஒரு வேலை செஞ்சார், யாராவது ஒரு காணியை பிடிச்சி கட்டினார், இல்லாட்டி அவர்கிட்ட போக வேண்டிய ஒன்று அவர் தடுத்து கொண்டார், கொடுக்கல, வச்சு கொண்டார், இல்லைன்னு சொல்லிட்டார். இவர்கிட்ட பவரால எடுத்துட்டார். என்கிட்ட பவரால நான் எதையும் செய்வேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நாளைக்கு மறுமை நாள் ரப்பிக்கிட்ட போகணும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லா அமல்களையும் பார்ப்பான். அமல் நடத்தி இவற்றை ஏதாவது ஒரு மஃலிமா அநியாயம் நடந்திருக்கிறோம், சின்ன ஒரு அநியாயம், அது சின்ன ஒரு அநியாயம் எப்படி தெரியுமா? நாம ஒருவருடைய காலுக்கு போடக்கூடிய செருப்பை தான் எடுத்திருந்தாலும் சரி, அவருடைய பேனா மூடி எடுத்திருந்தாலும் சரி, அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அநியாயம் செய்யப்பட்டவர் எதை கேட்கிறாரோ அதை தான் நாங்க கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இவர்கிட்ட இருந்து எல்லா அமலும், இவர் செஞ்ச முழு அமலும் அந்த அநியாயம் செய்யப்பட்டவருக்கு பேட்டும், அமலும் இல்லாம செஞ்ச நன்மையும் இல்லாம நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அன்புக்குரிய பயந்து கொள்வோம். பல லட்சக்கணக்கான அமல்கள் செஞ்சு நாம செய்யக்கூடிய சின்ன ஒரு அநியாயம், அதனால எங்களுடைய முழு அமலும் இல்லாமல் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்புக்குரிய மேலானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை சுத்தமாக்குவோம், உள்ளத்தை நாம சுத்தமாக வைத்துக் கொள்வோம். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, யார உள்ளம் சுத்தமாகுதோ அவங்க நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போகிற சிரிச்ச முகத்தோட போவாங்க. முக்கியமான ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய உள்ளம். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அந்த உள்ளத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் நமது நாம். இரண்டாவது பகுதி நாவ பேருவோம். இந்த நாவால தான் அன்புக்குரிய உள்ளத்திற்கும் தொடர்பு இருக்குது. யாருடைய நாவு மோசமாக இருக்குதோ அவருடைய உள்ளமும் மோசமாக மாறிவிடும். யாருடைய நாவு அவர் பேரலையோ, யாருடைய நாவு அவர் பேரலையோ அவருடைய உள்ளமும் அல்லாஹ் நாசமாக்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தை பத்தி சொல்ல போகல, மனித உடம்புல ஒரு முதுகா ஒரு சத கட்டி இருக்குது. இது அசலுக, அது சரியா வச்சா எல்லாமே சரியாகும், அது மோசமா வச்சா மற்ற எல்லாமே மோசமாகும். நாவை பத்தி சொன்னாங்க, அம்லிக் அலைக லிசானக், உங்களோட நாவை கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. வல் யஸஅக பைத்தக், உங்களோட வீட்டை விசாலமாக்குங்க, அப்படின்னா உங்களோட வீட்டில் அதிகமாக நேரத்தை கழிங்க. வல் யப்கி அலா ஹஃபீஹதி, நீங்க செஞ்ச தவறுக்கான அதிகமாக அழுங்க.
மன் நஜாத் யா ரசூலல்லாஹ். ஒரு சஹாபி வெற்றி எதில யா ரசூலல்லாஹ் கேட்டு நின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள். யா ரசூலல்லாஹ் நான் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் மண்ட குத்த சரியாகி என் மைண்ட் கிளியர் ஆகி நான் ஃப்ரீயா இருக்கணும் என்ற ஒரு சஹாபி கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்லிக் அலைக லிசானக், உங்களோட வாயை கட்டுப்படுத்துங்க. வல் யஸஅக பைத்தக், உங்களோட வீட்ல அதிகமாக நேரத்தை கழிங்க. வல் யப்கி அலா கதியதி, உங்களோட பாவத்தை நினைச்சீங்க அல்லாஹ்க்கு அழுகு. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வஹல் யகுபுன் நாஸ் ஃபின்னார், மக்கள் எல்லாம் முகம் குப்புற நரகத்திலே விழுவது இல்லா ஹஸாயிதி அல்ஸனதிஹிம், அவர்களுடைய நாவுகள் செய்த விளைவினால்தான். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நாவும் இந்த உள்ளமும் இருக்கிறதே யார் சீராக இருக்குதோ அவருடைய வாழ்க்கையும் சீராக மாறிவிடும். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு தடவை லுக்மானுல் ஹகீம், குர்ஆன்ல லுக்மான் ஒரு சூறாவுல இருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு சாலிஹான ஒரு மனிதருடைய பெயர் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கதாக இருந்தால் அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறார். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஹகீம் ஒரு ஞானியாக இருந்தாங்க. அவர் ஆரம்பத்தில் ஒரு அடிமையாக, தபீஹுல் காஃபி இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்குது. அவங்க ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய எஜமான் ஒரு ஆட்டை காட்டி சொல்கிறார், ஆடு மேய்ப்பவர், எங்களுக்கு இந்த ஆடை அறுத்து இதில் இருக்கக்கூடிய நல்ல 2 உறுப்புகளை எடுத்துட்டு வாங்க. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, அவங்க என்ன வந்தாங்கன்னா அந்த ஆட்டிட இதயத்தையும் அந்த ஆட்டிட நாக்கையும் எடுத்து வந்தாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, எனக்கு அவங்கள எஜமான் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய ஆக மோசமான 2 உறுப்பை எடுத்துட்டு வாங்க. அப்பையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா இதயத்தையும் நாக்கையும் கொண்டு கொடுக்கிறாங்க. அப்ப எஜமான் கேட்டாரு, நான் நல்லதை கேட்ட பொழுதும் இதைதான் கொண்டு வந்தீங்க, ஆக மோசமான 2 உறுப்பை கேட்கக்கூடிய இதைதான் எடுத்து வாங்களே, என்ன விளக்கம், என்ன சொல்ல வாரீங்க? அவங்க சொன்னாங்க, லுக்மான் ஹகீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய ஒருவருடைய நாவும் உள்ளமும் சீராகிவிட்டால் அவரை போல சீரான ஒரு நல்ல ஒரு மனமான ஒன்று இருக்கவே முடியாது. அதே போல் ஒருவருடைய நாவும் உள்ளமும் மோசமாக மாறிவிட்டால் அதை விட மோசமான அந்த மிகவும் கேவலமான ஒன்று இருக்க முடியாது. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நாம உள்ளத்தை நாம பாதுகாத்துக் கொள்வோம், கெட்ட எண்ணங்களை விட்டு நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். மூன்றாவது நம்மளுடைய உறுப்புகள், நம்முடைய செயல்களை மாற்றிக் கொள்வோம். சஹ்ல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அத்தௌபாண்ட என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட மீள்றதுடா. தப்தீல் ஃபிஅல் மஹ்மூதா, அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மத்மூமான, அதாவது கேவலமான செயல்கள் அது எங்களுக்கு தான் தெரியும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான சில பழக்கங்கள் அது எங்களுக்கு தான் தெரியும். அதுகளை நாம நல்ல செயல்களாக மாற்றுறது. எங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்களை நாங்க விட்டு நல்ல செயல்களுக்கு மாற்றுவோம். என்னடா மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நல்ல விளங்கி கொள்ளுங்க. கடைசி ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு மறுமை நாள் எல்லாத்தையும் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை நிப்பாட்டினதுக்கு போறோம். கொமான ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான். தனிப்பட்ட முறையில அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது. மஹ்ஷர் மைதானத்துடைய ஆரம்பத்துல ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லன் தஸூல கதம அப்துன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில ஒரு அடியானுடைய கால் நகர விடாது. ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 விடயங்களை பற்றி அவர்கள் கேட்கும் வரைக்கும். 4 விஷயத்தை பத்தி அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, முதல் கேள்வி மேலானவர்கள் பயங்கரம். உனக்கு நான் வாழ்நாள தந்தேன், எப்படி கழித்தார்? எனக்கு இப்ப 30 வயசா, 35 வயசா, 40 வயசா? நாம யோசிக்கிற 40 வயசுல நான் ரப்புக்கு மாத்தமான என்ன வேலைகளை செய்தேன், ரப்புக்கு பொருத்தமான என்ன வேலைகளை நான் ஈடுபட்டேன், இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன் யாருக்குமே தெரியாது.
நாம இருந்த காலத்தை தான் சொல்ல முடியுமே தவிர இருக்க போற காலத்தை யாருக்குமே சொல்ல முடியாது. எந்த AI நுழைஞ்சு வந்தாலும் யாருக்குமே சொல்ல முடியாது. உலகத்துடைய தகவல் அதாவது பரிணாம வளர்ச்சி மேலோங்கி 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 போனாலும் அவர் எவ்வளவு நாள் இருக்க போறோம் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான் وَعَنْ شَبَابِهِ فِيمَا أَبْلَى எல்லாமே அவர்களுடைய வாலிபத்தை கடந்துதான் வந்தோம். அன்புக்குரிய மேலானவர்களே, வாலிபம் இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, பாவத்தை ஈடுபடுறதல்ல. அல்லாஹ் நாளைக்கு மறுமையினால கட்டாயமா ஒவ்வொருவருடைய வாலிபத்தை கேட்பான். وَعَنْ شَبَابِهِ فِيمَا أَبْلَى தன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? பாவத்திலேயா, தேவையில்லாத விடயத்திலேயா? நாம தான் பதில் சொல்லுவோம். ஏங்க வாலிபம் எப்படி கழிந்து ரப்பு கிட்ட கேட்க போல மேலான சகோதரர்களை நாம தான் சொல்லணும். அல்லாஹ் கிட்ட ஏங்க வாலிபம் எப்படி கழிஞ்சிச்சு, ஏங்க வாலிபத்துல நான் என்னென்ன செய்தேன்? பயந்து கொள்வோம் மேலான பெரியவர்களே, சகோதரர்களே. அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். லதுஸ்அலுன்ன யௌமஇன் அனின் நஈம் நிச்சயமாக திட்டவட்டமாக ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹ் கேட்பான். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் இருக்கின்றதே, இன்றைக்கு நாம அதை செய்ய போகலே அதுக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். கண்ணால தவறாத விஷயமா பார்க்கிறோமா, சந்தோஷமாக இருக்கும். காதால புறம் பேசுறதை கேட்கிறோமா, சந்தோஷமாக இருக்கும். அன்புக்குரிய மேலானவர்களே, அது காதுக்குரிய சந்தோஷம் அல்ல, எங்களை நஃப்ஸ் அம்மாராவுடைய சந்தோஷம். நாளைக்கு ஒரு நாள் வரும், சூரத் யாசீன் நாம் எல்லாம் ஓதுவோம். அந்த யாசீன்ல கடைசிக்கு முன்னால் ஒரு ஆயத்து வரும். அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் நாளைக்கு வருகிறான் கியாமத் நாளில் அன்புக்குரிய மேலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய போற வேலை தான். அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் சீல் வச்சிருக்கோம். இந்த வாய்க்கு அல்லாஹ் சீலை பண்ணிடுவோம். வதுகல்லிம்னா ஐதீஹிம் அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய கால்கள் பேசும். இன்றைக்கு தான் நாம எது வந்தாலும் வாயால பேசி முடிக்கிறோம். நாளைக்கு எங்களோட வாய் பேசாது, எங்களோட தோள்கள் பேசும். நான் என்ன பாவத்தில் தனிமையை ஈடுபட்டேனா ரப்பு அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த தோளுக்கு தெரியும். அந்த தோல் சந்தோஷம் அடையல மேலானவர்களே, நினைக்க வேணாம் நான் ஃபன்னாக இருந்தேன் என்று. லீவ் காலங்கள் வருது, ஹாலிடேஸ்கள் வருது, நான் இத எப்படி சரி என்ஜாய்மென்ட் என்று சொல்லி மேலானவர்களே பாவத்துல கழிச்சிட வேணாம். நீங்க நினைக்க வேணாம் பாவம் செய்ய போல எனக்கு சந்தோஷம் என்று. ஒவ்வொன்றும் அழுது கொண்டிருக்கின்றது. நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் பேச வைப்பான். தோள்கள் பேசுமா, குர்ஆன் சொல்லுது. வகாலு லிஜுலூதிஹிம் தோள்கள் சொல்லும் யா அல்லாஹ், விரல்கள் சொல்லும் யா அல்லாஹ், இந்த மனிதன் நீ கொடுத்தாய், இவன் இதை விட்டு உனக்கு மாற்றமானதை செய்தான். இந்த கண்ணு பேசும் யா அல்லாஹ், நான் உன்னுடைய விடயங்களை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன், ஆனால் இவன் தவறானதை மட்டுமே பார்த்தான். காது சொல்லும் யா அல்லாஹ், நல்லதை கேட்பதற்காக நீ என்னை அனுப்பினாய், அவன் அதை மாற்றமானதை கேட்டான். மேலானவர்களே, ரெண்டும் சொல்லும். நல்லதை கேட்காம யா அல்லாஹ், இந்த அடியான் உன்னுடைய குர்ஆன் வசனத்தை மாத்திரம் யா அல்லாஹ் கேட்கான். யா அல்லாஹ், இந்த அடியான் உனக்கு விருப்பமானதாக பார்க்கல யா அல்லாஹ். இந்த கால்கள் சொல்லும் யா அல்லாஹ், உனக்கு மாற்றமான விஷயங்களுக்கு அவன் நடக்கல யா அல்லாஹ். நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். கெட்டதை சொன்னதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான். வகாலு லிஜுலூதிஹிம் மனிதர்கள் கேட்பாங்க, வாயில் அல்லாஹ் லொக் போட்டுருவான். மனிதர்கள் கேட்பாங்க தோள்களை பார்த்து, லிம ஷஹீதும் அலைனா, நான் சொல்லல மேலானவர்களே, குர்ஆன் சொல்லுது. ஏன் எங்களுக்கு எதிராக சர்டிஃபை பண்றீங்க, ஏன் எங்களுக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றீங்க? லிம ஷஹீதும் அலைனா. ஆச்சரியமா கேட்பான். ஏன் நாம செய்ய போக எங்க கைக்கு தான் சந்தோஷம், நாம செய்ய போக எங்க கண்ணுக்கு சந்தோஷம். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த நேரத்துல நாம எந்த உறுப்பை வச்சு எந்த பாவத்தை செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சோமோ அந்த பாவம் நாளைக்கு மறுமையால் அல்லாஹ் கிட்ட அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வைப்பதில் சக்தி பெற்ற அல்லாஹ் என்ன பேச வைக்கிறான். இன்னொரு போல ஒரு நாளை இந்த உறுப்பு மூலமாக எனக்கு இந்த மாதிரி மோசமான வேலைகளை செய்து கொண்டிருந்த
செய்திருந்தாய், அல்லாஹ்வுக்கு மாற்றமானது செய்து விட்டாய். பொறுத்திருந்தேன். இன்று அல்லாஹ் என்னை பேசிவிட்டு விட்டான். யா அல்லாஹ், இவன் இவ்வாறான விடயங்களை செய்து விட்டான். அன்புக்குரிய பெரியவர்களை பயந்து கொள்வோம். ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட நாம கட்டாயமா செஞ்சாகணும். அதே நேரத்தில் எங்களோட உறுப்புகளால எங்களோட உள்ளம் எங்களோட நாம எல்லாத்தையும் நாம சீராக்கி கொண்டு ரப்பு கிட்ட போனோம் என்றா இல்லாம அல்லாஹ் கல்வின் சரி சந்தோஷமான உள்ளத்தோட போனா சந்தோஷமான நிலைமையில இருந்தோம் என்றா அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேலைகளை நாம செஞ்சோம் என்றா அப்போ ஒரு நாள் எங்களோட மௌத்த அவனுக்கு மாற்றமான முறையில மௌத்தாக்க மாட்டார்கள். நாம எங்கள் உள்ளத்தால எங்கள் செயல்களால் ரப்புக்கு சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருந்தோம் என்றால் ஏண்ட மௌத்து வரும் நான் சுஜூதில் இருக்கும் பொழுது, ஏண்ட மௌத்து வரும் நான் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது, ஏண்ட மௌத்து வரும் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்கான நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மௌத்தை அல்லாஹ் நல்ல மௌத்தாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துகளை யா அல்லாஹ் உன்னுடைய குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் மௌத்தாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை உன்னுடைய சுஜூதில் இருக்கும் பொழுது மௌத்தாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மன்னிப்பு செய்ய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால பாவங்களை ஈடுபட்டோம் யா அல்லாஹ். ரப்பே, உனக்கு நாம் மாறு செய்யும் நோக்கத்தோடு நாம் செய்யல யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். மன்னிப்பதற்கு தகுதியானவன் நீ மாத்திரம் தான் யா அல்லாஹ். ரப்பே, உன்னிடம் நாம் வருந்துகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை மன்னி யா அல்லாஹ். எங்களை தொழுகையுள்ளவராக மாற்றி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தை தொழுகையுள்ள குடும்பமாக மாற்றி யா அல்லாஹ். தீனோடு வாழ்ந்து தீனோடு மன்னிக்கக்கூடிய அனைவரங்களை மாற்றி யா அல்லாஹ். மரணத்துடைய நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்த வண்ணமாக எங்களை மூத்தாக்கி யா அல்லாஹ். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وصلى الله على نبيه ومصطفى. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. صدق الله العلي العظيم. فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى رأس كل طاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدع، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان، فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله، فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها. واتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه، فإنه يحب المتوكلين. واستغفروا يمددكم بأموال وبنين. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد وملك قدير، فاستغفروا إنه الغفور الرحيم. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده. فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المقدسة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد الأبرار وعلى آله وأصحابه الأخيار. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله رضي الله عنهم أجمعين. اللهم اغفر العباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابه لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحب أحبهم، فمن أبغضهم فبحب أبغضهم. وخير القرون قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. يا قاضي الحاجات يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى
الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. أقم الصلاة. صف القيام.